பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம். இப்ப கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்த தீட்டு என்ன மாதிரி அவங்களுக்கு தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நிறைய தீட்டுகள் இருக்குது. இந்த தீட்டுகள் நம்மளுக்கு தாக்கத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீட்டுக்கு போகாமல் இருக்கிறதும் கூடாது. போனால் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வருகுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல இருந்து தப்பிக்கவும் கூடாது. போங்க, தீட்டுகள் வரும், தீட்டுனால் பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் தெரிஞ்சும் போங்க. போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த தீட்டுனால நமக்கு பிரச்சனைன்னு தெரியுது, இந்த இடத்துக்கு போனா எனக்கு தீட்டு வருது, இதனால பிரச்சனைனா முன் பாதுகாப்பாக எப்போவும் போராடும் போது நம்ம ஒரு கவசம் ஒண்ணு நம்மளுக்கு முன்னால வச்சுக்கிட்டு அப்புறம் போராட்டத்துக்கு போவோம். அது போலதான் நம்ம தீட்டுல இருந்து நம்ம ரெக்கவர் ஆகுறதுக்குள்ள கவசத்தை நம்ம அணிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த தீட்டு பெரிய தாக்கத்தை கொடுக்காது. இல்லாட்டா சரிய தாக்கத்தை கொடுத்தாலும் அதுக்கு மருந்து போடுவதற்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டு தெரிஞ்சிச்சுன்னா தீட்டுனால் உங்களுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக உருவாகாது. சில பேருக்கு தன்னை அறியாம அதை செயல்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் நம்ம சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அந்த தீட்டை போக்குவதற்கு நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அதனால கன்னிராசிக்காரர்கள் தீட்டை எப்படி போக்கலாம் அப்படிங்கிறது முதல் தெரிஞ்சுக்கோங்க. கன்னிராசிக்காரர்கள் தீட்டை எப்படி போக்கலாம், எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு தீட்டு வரும் அப்படின்னா, கண்டிப்பாக பிறப்பின் இடத்து, அதாவது குழந்தை பிறந்த வீட்டுக்கு போனீங்கன்னா தீட்டு வரும். நீங்க குழந்தை பிறந்த வீட்டுக்கு போகும்போது தீட்டு வரும் அப்படிங்கிறது எப்படின்னா, குழந்தை பிறந்த வீடுனா அந்த குழந்தை பிறந்து 16 நாள் வரைக்கும் அந்த வீட்டை குழந்தைய பார்க்கறதுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் எனக்கு போகணும், அந்த பிஞ்சு குழந்தைய நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னா நம்ம அது பாதுகாப்பு கவசத்தை நான் சொல்றேன் பின்னால. ஆனா குழந்தை பிறந்த வீட்டுக்குள் 16 நாள் கழிஞ்சப்பறம் நீங்க போனீங்கன்னா, தீட்டு கழிச்சப்பறம் போனீங்கன்னா அது உங்களை தாக்காது. அதனால அந்த இடத்துக்கு போகும்போது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஏதாச்சும் முதல் தொழில் தொடங்கும் போது கழிப்பு கழிக்க சொல்லுவாங்க, திருஷ்டி கழிக்க சொல்லுவாங்க. அதை உங்கள் மூலமாக கழிச்சா அந்த தீட்டு உங்களுக்கு நெகட்டிவாக வரும். அதனால நீங்க யாருக்கும் திருஷ்டி கழிக்கிறத சுத்தவோ அதை முதல் இது நீங்க சுத்தக்கூடாது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீட்டுகள் அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய பேர் இந்த போரில் கோவத்தில் சண்டை போட்டு இறந்திருப்பாங்க. கத்தி குட்ட அந்த அகால மரணம் அப்படிம்பாங்க, ரத்தம் சிந்திய மரணம். அந்த ரத்தம் சிந்திய மரணத்தின் உள்ள இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா அந்த தீட்டு சாதாரண மரணம் உங்களுக்கு ஒண்ணும் செய்யாது. அந்த அகால மரணம், தான் இறப்பேன் என்று தெரியாது, ஆனால் உயிரை விடுவாங்க. எப்படின்னா ரத்தம் சிந்தி விடுவார்கள். அந்த இடத்துக்கு போகும்போது அந்த தீட்டு உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவை கொடுக்கும். அதனால கன்னிராசிக்காரர்கள் அந்த அகால மரணத்தை நோக்கி பயணம் செய்யாதீங்க. அகாலமா தூக்கு மாற்றிக்கிட்டோ இல்லாட்டா இந்த சூசைட், அதாவது மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு உள்ள விட, அதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அவங்க தெரியவே தெரியாது ஆக்சிடென்ட் ஆயிரும், அந்த மாதிரி மரணங்கள் கூட அந்த உடல் போன பிறகு அந்த வீட்டுக்கு போங்க. அது உங்களுக்கு தீட்டாக வராது அப்படிங்கிறது. அதே மாதிரி போரில் இறந்தவர்கள் அப்படிம்பாங்களே, அவங்களுடைய இதுக்கும் அந்த உடலை பார்க்க போகும்போதும் அதுவும் உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். அதனால இந்த மாதிரி இறப்புகளை சந்திக்கும் வீட்டுகளுக்கு நீங்க போகும்போது தீட்டு கண்டிப்பாக உங்களை தாக்கும் அப்படிங்கிறது. அதனால இந்த 2 தீட்டுகளுக்கும் இருக்கும் இடத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. நிறைய பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரைகளை எக்கச்சக்கம், அதாவது அலோபதி மருந்தை அதிகமாக பயன்படுத்தி உடம்பு ஃபுல்லா மருந்து வாடையாக இருக்கும். அந்த வாடையில் இறந்து போனவர்கள் வீட்டுக்கும் நீங்க அதிகமாக போகக்கூடாது. அந்த கிருமி தொற்றிகள், அந்த கிருமி நாசினிகள் அது உங்களை அதிகமா தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால நிறைய மருந்துகளை உள்வாங்கிய உடலுக்கும் உங்களுக்கு பொருத்தம் இருக்காது. அதே போல் நிறைய மருந்துகள்னா அலோபதி மருந்து, அதை உள்வாங்கியவர்களுக்கும் பொருத்தம் இருக்காது. அதே மாதிரி அகால மரணம் அடைந்தவர்களும் உங்களுக்கு பொருத்தம் இருக்காது. இந்த மாதிரி உள்ள தீட்டுகள் உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் அதிர்வுகளை ஏற்படுத்தும். எந்த மாதிரி நெகட்டிவ் அதிர்வுகளை ஏற்படுத்தும்னா, உங்களுடைய கோபம் அசிங்கப்படுத்தப்பட, உங்க கோபத்தை அசிங்கப்படுத்தி விடுவார்கள். நீங்க எதுக்காச்சும் உனக்கு கோவப்பட்டா கூட இதுக்கெல்லாம் கோவப்படுவான் அப்படி சொல்லிட்டு உங்க கோபத்துக்கு நியாயமே இல்லாமல் அதை அவமானப்படுத்தக்கூடிய கோபமாக மாற்றி விடுவார்கள். நீங்க ஒரு விஷயம் ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய அறியாத்தன்மையான ஒரு சில பேர், குழந்தைத்தனமான சில பேரால் நீங்க நிறைய அவமானங்களை சந்திப்பீர்கள். அதனால இந்த தீட்டுகளால் உங்களுக்கு என்னென்ன அவமானங்கள் குழந்தைங்க ரூபத்தில் உருவாகுவதும் இந்த மாதிரி உருவாகும். அதனாலதான் அந்த தீட்டுடைய தாக்கம்
உங்க கோபம், உங்க ரத்தத்தின் தன்மை எல்லாத்தையும் மாற்றும். அதனால நீங்க இந்த இந்த தீட்டை வந்து கண்டிப்பாக கவனமாக கையாளணும் அப்படிங்கிறது முக்கியமானது. எப்படி கையாளலாம்? இந்த இந்த தீட்டை வந்து எப்படி நீங்க கையாளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்க வந்து என்னன்னா, ஒரு அதாவது வீட்டை கொடுப்போம், பெருக்கம் இல்லையா, தொடப்பம். அந்த தொடப்பத்தை வைத்து தீட்டு கழித்தல் மிக முக்கியமானது. அதாவது வீட்டு பெருக்க தொடப்பத்தை வச்சு, அதாவது வீட்டு பெருக்க தொடப்பம்னா இது இது தென்னங்குச்சி இருக்கு இல்லையா, அந்த தென்னங்குச்சியை வச்சு தீட்டு கழிக்கிறது அப்படிம்பாங்க. அந்த தென்னங்குச்சியை வச்சு தீட்டு கழிக்கிறது எப்படின்னா, தென்னங்குச்சியை சுத்தி அதுக்கப்புறவு அதை வந்து எரிப்பாங்க. சுத்தி வச்சு எரிச்சு அதுல வந்து காஞ்ச மிளகாய் அதையும் சுத்தி அதுக்குள்ள அந்த குச்சி இருக்கு இல்லையா, அந்த குச்சியோட போட்டு காஞ்ச மிளகாயும் சுத்தி போட்டு வச்சு எரிப்பாங்க. அந்த எரிக்கும் போது அதுல காஞ்ச மிளகாய் வந்து உங்களுக்கு வெடிக்கிற சவுண்ட் வந்து அந்த கமற நாத்தம் வரலன்னா உங்களுக்கு அந்த தீட்டு வந்து அதிகமாக இருந்திருக்கு, அது குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி தீட்டு குறைக்கலாம். அதே போல் பாத்தீங்கன்னா, முகத்தை நல்லா பாலை வச்சு முகத்தை கழுவுவது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அது போக இந்த மாதிரி தீட்டுக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் தலையில வந்து ஒரு சொட்டு பால், மஞ்சள் கலந்த பாலை தலையில் வைச்சிட்டு வரணும். அதாவது எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், தீட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தா காலை அலம்புவதும் முகத்தை அலம்புவது, அதே போல் தலையில வந்து தண்ணி தெளிக்கிறது, இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதே போல்தான் நம்ம வந்து இதை தெளிச்சிட்டு உள்ளுக்கு வரும்போது நிலைவாசல் படிக்கு முன்னாலே வைத்து ஒரு பாலை கொடுத்து அவங்க தலையில அதை வச்சு உச்சந்தல் லைட் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க உள்ளுக்கு வந்தாங்கன்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த தீட்டு, பிறப்பு தீட்டுடைய சுவடுகளோ இந்த மாதிரி திடீர் மரணத்துடைய சுவடுகளோ வராது. அதனால் திடீர் மரணத்தின் சுவடுகள் என்னன்னா, அது வந்து ஒரு ஆத்மா வந்து அலைபாய ஆத்மாவாக இருக்கும். அது வந்து உங்களை பார்த்தோன்னே இன்னும் அதுக்கு கோபங்கள் அதிகமாக இருக்கும். அதனாலதான் அந்த திடீர் மரணம், ஆக்சிடென்ட்ல இறந்த இடத்துக்கு அதிகமா நம்ம வந்து பயணிக்க கூடாது. அது வந்து உங்களுக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கோபம் ரொம்ப உங்களுக்கு நெகட்டிவாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் அந்த கோபத்தினுடைய நெகட்டிவ் உங்களுக்கு தீட்டினுடைய முக்கிய இதாக காமிக்கிறதுனால நீங்க தீட்டு கழித்தல் இந்த மாதிரி கழிக்கும் போது நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த தீட்டு வந்து பொதுவாக எல்லாருக்கும் காலமும் நீங்க உச்சந்தலையில் தான் உங்களுக்கு இந்த தீட்டினுடைய ஆரம்பமே தொடங்குற மாதிரி இருக்கும். அதனால இந்த பிரபஞ்ச சக்தி உங்க இழுக்கிற தன்மை இடத்தில் உங்களுக்கு பிளாக்கேஜ் ஏற்படுற மாதிரி இருக்கும். அந்த பிளாக்கேஜ் தான் உங்களை வந்து ரிமூவ் பண்ணுவதற்காக பாலை நெற்றி தலையில் வைத்து நீங்க வச்சுட்டு உள்ளுக்கு வந்தீங்கன்னா அது வந்து பிளாக்கேஜ் ஆகாது. அப்படிங்கிறதுனாலதான் தலையில் பால் வைங்க அப்படிங்கிறது. தலையில ஒரு சொட்டு அப்படி லைட்டா தொட்டு இப்படி வச்சாலே போதும், ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு நடக்கும். அதே போல் வந்து வீட்டுக்குள்ள வந்த உடனே கண்டிப்பாக முகத்தை அலம்புன பிறகு நல்ல வயிறு நிறைய தண்ணி குடிக்கணும். எவ்வளவு வயிறு ஃபுல் ஆகுதோ அவ்வளவு தண்ணி குடிக்கணும். அவ்வளவு தண்ணி குடிச்சாதான் உங்களுடைய அந்த தீட்டினுடைய உஷ்ண அளவு குறையும். ஏன் அவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு தீட்டுனால் ரொம்ப உஷ்ணமாயி உங்க உடல் சூட்டால் ரொம்ப அவஸ்தைப்படுவீங்க. அதனால அந்த தீட்டு இடத்துக்கு போயிட்டு வரும்போது நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த உடல் சூடு உங்களை எதுவுமே செய்யாது. நிறைய தண்ணி குடிச்சு ஒரு 2-3 தடவை பாத்ரூம் போயிட்டு வந்துட்டீங்கனாலே அப்ப வந்து உங்களுக்கு தீட்டு வந்து கிளியர் ஆயிரும் அப்படிங்கிறது அர்த்தம். அதனால தீட்டை குறைப்பதற்கு, இந்த மாதிரி உஷ்ணத்தினுடைய அளவை குறைப்பதற்கு அதுக்கு நான் இளநீர் குடிச்சிருட்டா, ஜூஸ் குடிச்சிட்டா, அதெல்லாம் இல்லை. வீட்டுக்குள்ள வந்தோடனே தண்ணி வந்து நல்லா வயிறு ஃபுல்லா குடிக்கணும். குடிச்சிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய அந்த தீட்டினுடைய கழிவுகள் நீங்கும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். அதனால பொதுவா நான் சொல்றது என்னன்னா, இந்த இடத்துல தீட்டு இருக்குன்னு தெரியுது அதனால நான் போகவே மாட்டேன் அப்படின்லாம் அடம் பிடிக்காதீங்க. நான் ஒவ்வொரு தீட்டு சொல்லும் போதும் அதுக்கு ரெமெடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த ரெமெடியை வந்து கரெக்டா ஃபாலோ, தீட்டு வீட்டுக்கு போங்க, ஆனா அந்த ரெமெடியை கரெக்டா கையில எடுத்துட்டு நீங்க போனீங்கன்னா நிறைய மாற்றங்கள், வித்தியாசங்கள் உங்க வாழ்க்கையில வரும். இந்த அதாவது சில உறவுகள் வந்து நமக்கு வேணும். நம்ம சில உறவுகளை அனாதையாக ஆக்க முடியாது. நான் இந்த ராசியில் பிறந்திருக்கேன், இந்த இடத்துக்கு வந்து எனக்கு தீட்டா மாறுது, அதனால உனக்கு அந்த இடத்துக்கு வர மாட்டேன் அப்படி சொல்லிலாம் நம்ம நிக்க முடியாது. அதுக்கு நம்ம ரெமெடி தெரிஞ்சுக்கிட்டு அந்த தீட்டு போன அந்த இந்த இடத்துல எனக்கு தீட்டு ஏற்படுது தெரிஞ்சது, அந்த இடத்துக்கு நான் போவேன். போயிட்டு அந்த தீட்டை வந்து நான் என்னால் கழிக்கவும் முடியும். அதனால நம்ம கழிச்சிட்டு அதை வந்து ரெக்கவர் ஆகலாம். எப்படி வந்து ஒரு
பெண் இல்லாத வீடு இருக்காது. பெண் இருந்தால்தான் அந்த வீட்டில் உயிர்களின் துவக்கம் இருக்கும். அதுபோல்தான் தீட்டுகள் இல்லாத வீடுகளும் இருக்காது. அதனால தீட்டுகள் இருக்கும், அதுல இருந்து நம்ம ரெக்கவர் பண்றதுக்கு வழிகளை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு தீட்டுகளால் பெரிய தோஷங்கள் நம்மளுக்கு வராது. அந்த ரெக்கவருக்காக தான் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லிக்கிட்டே வந்திருக்கேன். இந்த ராசிகளை கரெக்டா நீங்க கையாண்டு அந்த தீட்டுகளை அழகா ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் சில மாற்றங்கள் உங்களுக்கு வளமையை தரும், வெற்றியும் தரும். இந்த மாற்றங்கள் நிறைய வளமையும் வெற்றியும் தருவதற்கு கன்னிராசிக்கார நேயர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும்.